இதுவே தென் தமிழகத்தில் மிகப்பெரிய களங்கம். அது இல்லாமல் இந்த அரசாங்கத்தை ஒருவேளை என்ன அவங்க மாவட்ட செயலாளர்கள் நினைக்கிறாங்கன்னு தெரியல. எப்படியும் இந்த திமுக அரசை கதையை முடிக்கணும்னு இந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு சில மாவட்ட செயலாளர் செயல்படுறாங்க. பாருங்கள், இன்றைக்கி இங்கே சின்ன உடப்பில் இந்த மக்களோட உரிமையை நிலத்தை அவங்க வாழ்வாதாரத்தை அழிச்சு பிடுங்குறாங்க. ஆலம்பட்டி கிராமத்தில் 100 வருஷமாக பாடுபட்ட ஒரு 100 வருஷமாக பாரம்பரியமாக வழிபட்ட நிலத்தை பிடுங்குறாங்க. அதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுது. இருக்கங்குடியில் பொருளாதாரத்தை அழிக்கிறான். கேட்டுக்கோங்க, தேவேந்திரர்களோட பொருளாதாரம் அழிக்கப்படுது, ஆலய உரிமை பறிக்கப்படுது, இங்கே நிலம் பிடுங்கப்படுது. அங்கு இலங்கையில் ஈழத்தில் என்ன நடந்துச்சோ சிங்களர்களால், அதே தான் இங்கே தமிழகத்தில் தேவேந்திரர்களுக்கு இங்கே ஒரே தமிழ் சமூகம்னு சொல்கிற இந்த தமிழக அரசாலும் நம்மளை ஆள்பவர்களால் நடக்குது. இதுக்கு நம்ம இந்த சமூகம் என்ன நம்ம விடை தர போகிறோம் கேட்டால், இப்போ நாங்கள் இங்கே போராட்டத்தில் இருக்கோம், கேட்டால் எங்களை அழைக்கலை, உங்களை அழைக்கலை, அவன் நல்லவன் இல்லை, இவன் நல்லவன் இல்லை. இதில் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் பேச்சுக்கு இடம் கிடையாது. இங்கே பாதிக்கப்பட்டது தேவேந்திரன், குரல் கொடுக்க வந்திருக்கவன் தேவேந்திரன். எங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எங்களோட அரசியல் அதிகார பகிர்வு இல்லாதனால தான் நமக்கு இந்த நிலைமை. இன்றைக்கி அனைத்து கட்சிகள்லையும் இன்றைக்கி திமுகவில் நமக்காக குரல் கொடுக்க ஒரு மானமுள்ள திமுககாரன் இருந்தால் நமக்கு இந்த நிலைமை வருமா? ஒரு மானம் உள்ளவன், வேஷ்டி கட்டினவன், நல்ல ஆம்பளை, நல்லா அப்படி மீசையை முறுக்கிற ஒரு ஆம்பளை அந்த திமுகவில் இருந்தானா அந்த திமுக தலைமையில் போய் கேட்க மாட்டானா, எங்கள் மக்களை இப்படி பண்ணுறீங்களே, இருக்கங்குடியில் இப்படி வஞ்சிக்கிறீங்களே, அவங்க கடைகளை பிடிங்கிட்டு தெருவில் அனுப்ப பார்க்குறீங்களே, ஆலம்பட்டியில் எங்களை 100 வருஷமான நிலத்தை பிடுங்குறையே, சின்ன உடப்போட மொத்த நிலத்தையும் பிடுங்கி ஒரு இனத்தை. அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, 3 மாவட்டத்தில் இன படுகொலை நடக்குது. இது படுகொலை தான். கோயிலை கும்பிட விடாமல் தடுத்தாலும் படுகொலை தான். உன்னோட வியாபாரத்தை தடுத்து உன் பொருளாதாரத்தை அழிச்சாலும் படுகொலை தான். இங்கே நிலத்தை பிடுங்கினாலும் படுகொலை தான். இந்த படுகொலைக்கு நம்ம தென் தமிழக தேவேந்திரர்கள் உடந்தையாக இருக்க போகிறோமா இல்லை வெகுண்டிலிருந்து தடுக்க போகிறோமாங்கிறது தான் இங்கே கேள்வி.